பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? முதலாவது, இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனம் திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மிக பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியார் இருக்க வேண்டும் என்றால், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று நாம் அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அப்ப எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்குறீங்களோ எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்.